ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேலை ஆராதனையிலே முதல் ஆராதனை உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை மறக்கக்கூடாதவைகள். நமக்கு எது மறக்கக்கூடாதோ அதெல்லாம் மறந்துடுவோம். எது மறக்க வேண்டியதோ அதை நாம் ஞாபகத்தில் வைத்திருப்போம். என்னென்னலாம் மறக்கக்கூடாதது என்பதை இன்றைய காலை வேளையிலும் மாலை வேளையிலும் நாம் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை நாம் தியானிக்க போகிறோம். இது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஏதுவானதாக இருக்கும். சில சமயத்தில் அப்படி மறக்க வேண்டியதை மறக்கக்கூடாததை மறந்திருந்தால் இன்று ஞாபகப்படுத்தி கொள்ளும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அது மூலம் உங்களுக்கு பல ஆசீர்வாதங்கள் செய்திகளை கேட்கிற பொழுதே நடக்கும். மறக்கக்கூடாது, நல்ல நெஞ்சில் ஆழமாக எழுதி வைக்க வேண்டிய இது வேத சாசனம், அரசியல் சாசனம் இல்லை, வேத சாசனம், ராஜ்யத்தின் நீதி அப்படி எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. ராஜ்யத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு ராஜ்யம் இருக்கிறது, ஒரு அரசாங்கம் இருக்கிறது, பரலோக அரசாங்கம். அதற்கு சில நீதிகள் இருக்கிறது. அந்த நீதியிலே ஒன்று தான் இந்த மறக்கக்கூடாத வைக்கள். இப்போ புரியும் என்று நினைக்கிறேன். இந்த நீதியை நீங்கள் அறிந்தாலே போதும், மீதி காரியங்களெல்லாம் தானாக வந்து கொண்டிருக்கும். இந்த இடத்துல தான் புறஜாதியர்கள் ஜெபிக்காமலே ஆசீர்வாதம் பெறுகிறாங்க. ஆமாம், ஆனால் ரட்சிப்பு கர்த்தரால் தான் வருகிறது. அதுக்கு நம்ம எதுவும் அதுக்கு ஒப்பான காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் மற்ற உலக பிரகாரமான காரியங்களை இங்கே பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறதுல காட்டிலும் ஜெபிக்காதவர்களே நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே. காரணம் என்னென்னா அவர்களிடத்தில் அது தெரியாமலே தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை அவங்க கை கொள்வாங்க. இது நெசம் தோற்றம் அல்லது அந்த பகுதியில் அந்த தோரணை காணப்படாது, இயேசு நாமம் காணப்படாது. ஆனால் இயேசு சொன்ன அத்தனை வார்த்தைகளும் கீழ்ப்படிவாங்க. அந்த கீழ்ப்படிதலுக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதம் அவர்களை வீட்டில் நிரம்பி வழியும். ஜெபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது, ஆனால் நல்லா இருக்கிறான் ஐயா. ஜென்ம சுபாவத்தில் இருக்கிற பாவம் போகாது. ஆனால் அந்த நீதி அறிந்திருக்கிறபடினால அந்த நீதி ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் பயணப்பட முடியும். நம்ம நீதியை தவிர மற்றதெல்லாம் அறிந்திருக்கிறோம். அதனால் நம்மால் பரலோகம் வரைக்கும் நமக்கு ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும். என்ன ஆனால் உலக பிரகாரம் வாழ்க்கையில் நம்ம தோல்வி தழுவுகளாக காணப்படுறதுக்கான காரணம் தேவ ராஜ்யத்தினுடைய நீதி அறிய தவறுகிறபடியினால்தான், அல்லது அது போதிக்க தவறுகிறபடியினால்தான். நேரே நீங்கள் கல்லூரிக்கு போக முடியுமா என்று கேட்டால் அப்படி தான் இருக்கும். சபை பிரசங்கம் நேரே பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு உங்களுக்கு தேவ ராஜ்யத்து நீதி தேவை. நீதி அறிந்தால் நீங்கள் பரலோகம் போக முடியும். அப்போது இந்த இயேசுவின் நாமம் உங்களுக்கு பேருதவி செய்யும். அப்பொழுது இந்த ரட்சிப்பு தக்க வைத்து கொள்ள முடியும். அப்பொழுது நீங்கள் கேளாத ஞானம் உங்களை தடுத்தாட்கொள்ளும். உங்கள் பரிசுத்தம் உங்களை விட்டு எடுக்கவே முடியாது. என்ன இச்சைக்கு நீங்கள் தூரமாக்கி விடுவீர்கள், சர்ச்சைக்கு தூரமாக்கி விடுவீர்கள். உங்களுடைய கரம் பெரிய காரியங்களை தாங்கக்கூடிய கரமாக இருக்கும். ஓங்கிய புயமாய் கர்த்தவங்களை கர்த்தர் மாற செய்வார். யார்? தற்கொலை தேடி போனவர்கள், மன உளைச்சலில் காணப்பட்டு மனமடிவானவர்கள், வாழ்க்கையில் எல்லாம் துவண்டு தோல்வி தழுவின ஜனங்க. இத்தகைய ஜனங்களைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். என்ன ஆனால் சபையில் ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். அப்போஸ்தலர் 2:47. சபையில் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்னு கேட்டால் இந்த மாதத்தில் என்னென்னமோ பிரசங்க என்னென்னமோ தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லு. ஆனால் தேவ ராஜ்யத்தினுடைய நீதி போதிக்கப்பட்டதா என்று கேட்டால் அந்த சபை விசுவாசிகள் மட்டும்தான் விருத்தி அடைய முடியும். தேவ ராஜ்யத்தினுடைய நீதியை அறிந்தால் அது கல்வெட்டில் எழுதப்பட்ட எழுத்துக்களை போல மனதின் ஆழத்தில் போய் பதிந்து விடும். இது சத்தியம். இது செய்யவே கூடாது, மறக்கவே கூடாது. என்ன மறக்கக்கூடாது. சங்கீத புஸ்தகம் 103:2 போயிடாதீங்க, படித்தோன்னே இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்ம ப்ரேயர் பண்ணி முடித்தோடனே லாஸ்ட்டில் சொல்கிறது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அதான் முதல்ல சொன்னால் போயிடாதீங்க, இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். என்ன அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த காரியம் தடைபடாது என் வாழ்க்கையில் நடந்த நாட்கள் உண்டு, காலங்கள் உண்டு, வருஷங்கள் உண்டு, இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது என்று தான் விசுவாசனுடைய அறிக்கையாக இருக்கணும். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது நடக்கும். எவனை எதை மந்திரம் பண்ணிட்டான், எவனை எதை தந்திரம் பண்ணிட்டான், எவனை இதை பண்ணிட்டான், எனக்கு அதை பண்ணிட்டான்னு சொன்னாக்கா ராஜ்யத்தின் நீதிக்கு தூரமாகுது.
கண்டிப்பாக 4 பேர் பண்ண தான் செய்வேன். எதோ பண்ணுறானே அது வரைக்கும் சந்தோஷம். அது வாய்க்கு தான் வாய்க்கலையான்றது வந்து என்னுடைய மனநிலையை பொறுத்து இருக்கிறது, என்னோட திட நம்பிக்கையை பொறுத்து இருக்கிறது, என் விசுவாசத்தை பொறுத்து இருக்கிறது. அந்த பகுதி என்னுடைய விடுதலை என்னுடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்து விட்டார். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை சுத்தமாக இல்லாத பொழுது மற்ற பரிசுத்தனுடைய ஜபங்கள் எப்படி வந்து உங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கும்னு நினைக்கிறீங்க? அது தவறான ஒரு கொள்கை. மற்ற இடத்து ஜெபத்திற்கு போகிறதோ ஜெபத்தை நாடுகிறதோ தவறு என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்கிறது, ராஜ்யத்தினுடைய புத்திரலாக இருக்கிற நீங்கள் ராஜ்யத்தை நீதி அறிகிற பொழுது நீங்கள் கேளாத ஞானத்தை பெறுகிறீங்க. நீங்கள் கேளாமலே காரியங்கள் உங்களை பின்தொடரும் என்று வேதம் சொல்வது, உங்களுக்கு கூடவே கூட்டி கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்கிறது. என் வாழ்க்கை சரியில்லை, ஆனால் வேறு ஒருவனுடைய வாழ்க்கை, அவனுடைய மனுஷன் பரிசுத்தவனுடைய அபிஷேகத்தை சார்ந்து என்னுடைய பயணம் இருக்கும் என்று சொன்னால் அந்த எந்த அளவுக்கு அது எனக்கு பலன் கொடுக்கும் என்பது தெரியவில்லை. நியாயமும் கிடையாது. என் வாழ்க்கை தாறுமாறாக இருக்குமா? ஆனால் நான் மட்டும் ஒரு பரிசுத்தவானிடத்தில் ஐக்கியம் வைத்து அந்த மனுஷனுக்கு நான் காணிக்கை செலுத்துகிறேன், அந்த மனுஷன் தசமம் செலுத்துகிறேன், அந்த மனுஷனுக்கு எல்லாம் செய்கிறேன், எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா எந்த விதத்தில் ஆசீர்வாதம் இறங்கும் என்பது நிச்சயமற்ற காரியமாக இருக்குது. அதனால தான் எப்பொழுதுமே நிரம்பி வழிகிற இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஜனங்க தான் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. மீதியானது என்ன எங்கே இருக்குன்னே தெரியாது, திசை தெரியாது. இன்றைக்கி எங்கே வரும், நாளைக்கு வேற எங்கேயோ போகும். சபையோ மெகா சர்ச்சஸையோ நான் குறை சொல்லலை. நான் சொல்லுது சபையை ஸ்திரப்படுத்துக்காக சொல்ல வேண்டிய கடமை என் மீது விழுந்திருக்கிறபடியால் நான் சொல்லுகிறேன். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத, செய்த பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும். மறக்கக்கூடாதவைகளில் ஒன்று அவர் செய்த உபகாரங்கள். அவர் செய்த உபகாரங்கள் எவ்வளோ பெருசு ஐயா! சின்ன சின்ன விஷயமாக கூட இருக்கும், ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். ஏன்னா ஜபம் பண்ணி அதுக்கு பலன் கிடச்சிச்சு இல்லையா, அதுக்கு பதில் வந்துடுச்சு இல்லையா, அந்த காரியம் வாய்க்கப்பட்ட பிறகு நமக்கு அது என்னங்க, அது சாதாரண விஷயங்க, அது என்ன நடக்காதுன்னாங்க, நடந்துச்சு. எல்லாருக்கும் நடக்கிறது தான். நான் ஜபம் பண்ணேன், எனக்கு நடந்துச்சு, அவ்வளோதான். ஜபம் பண்ணாதவனுக்குலாம் நடக்குதுன்னா அவன் செய்த சகல உபகாரங்களை மறவான். அவன் கர்த்தர் செய்த உபகாரங்களை மறக்கிறானோ இல்லையோ, ஒரு உபகாரம் என்று வந்தால் அந்த மறக்கக்கூடாது. தேவன் செய்ததை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். என்னை நடத்தினீரே, என்னை நீர் பாதுகாத்தீரே, என்னை நீர் போஷித்தீரே. 91% எடுத்து பார்த்தால் பகலின் பயங்கரத்திற்கு இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்தகாரத்திற்கு, இருளில் நடக்கும் கொள்ளை நோய்க்கு சங்காராகாமல் கர்த்தர் காத்திருக்கிறார். கொரோனாவுக்கு காத்தீரே, சிக்கன் குனியாவுக்கு காத்தீரே, எலி காய்ச்சலுக்கு காத்தீரே, பறவை காய்ச்சலுக்கு காத்தீரே. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் உங்களுக்குரியது தான் உங்கள் விடுதலை. இன்னொரு மனுஷனிடத்தில் அந்த விடுதலை கர்த்தர் கொடுக்கவில்லை. நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் உங்களுக்கு விடுதலை இன்றே கொண்டு வரும். சத்தியத்தை கேட்கிற பொழுது உங்களுக்கு விடுதலை வரும். வேறொரு மனுஷனிடத்தில் வேணால் நீங்கள் உங்கள் தாழ்மையை பார்த்து கர்த்தர் உண்மையிலே ஒரு தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை ஆலோசனைக்காக எழுப்பலாம். ஒரு தீர்க்கனாய் கர்த்தர் எழுப்பலாம், இல்லைன்னு சொல்லல. அது உங்கள் ஜெபத்தினுடைய உச்சகட்டம். ஒரு உத்தம தீர்க்க தரிசியை பார்க்கிறது, அதுலேயும் நிறைய இருக்கு இல்லையா வெரைட்டிஸு. அங்கே போய் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டா வேறு மாதிரி ஆகிடுவீங்க. ஜெபிக்கிற பொழுது அந்த இடத்துல என்னுடைய தேவனுடைய என் நீதி இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நம்ம கடைபிடிக்கிற பொழுது கூடவே எல்லாம் குட்டி கொண்டு போன அந்த நீதியில் ஒன்று தான் அவர் செய்த உபகாரங்களை மறக்கவே கூடாது. அது எப்பொழுதுமே பசுமரத்தானியை போல மனதில் இருக்கணும். என்ன இது காலையில் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர் என்றாலும் அதையும் நினைக்கணும். எத்தனை பேர் இந்த நேரத்தில் எங்கெங்கெல்லாம் கவலை, ஐசிசியூவில் இருக்கிறான், டயாலிசிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, பயோப்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, நித்தியகண்டம் பூர்ணாயுஷாக இருக்கிறாங்க, மூக்குழாயில் டியூப் வச்சு படுத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த கவலைக்கிடமாக நேரம் குறித்து கெடு கொடுத்து டாக்டர்மாருங்க இருக்கிறாங்க. எத்தனை சிறைச்சாலைக்குள்ளே எத்தனை கைதிகள் இந்த நேரத்தில் போயிருப்பாங்க. நம்ம எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? எல்லாமே நோய் வந்தவன் எல்லாம் பாவம் பண்ணிட்டு தான் நோய் வருதுன்னு சொல்ல முடியாது. செய்ய போகிறோம்லாம் உண்மையிலே குற்றவாளின்னு தான் நம்ம சொல்ல முடியாது. குற்றம் சாட்டப்பட்டோன்னா போகலாம், நிரூபித்து வெளியில் வரலாம். நிரபராதி கூட குற்றவாளியாக கருதப்படலாம். என்ன, அதனால் அவங்களெல்லாம் வந்து படுபாவிகள், ஒரு பாதகர்கள், அதனால தான் அதை அனுபவிக்கிறான்னு சொல்ல முடியாது. நம்ம கர்த்தர் கொண்டு வந்து ஆலயத்தில் வச்சுருக்காரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்கோ இருக்க வேண்டிய என்ன, ஞாயிற்றுக்கிழமையில் சிற்றின்ப பிரினா இருக்க வேண்டிய என்ன, இப்படிதானே ஜனங்க வாழ்க்கை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைனா அசைவம் வாங்கி வந்து கொடுத்துட்டாவும் மதுபான பிரியர்கள், மது பிரியர்கள் மதுவை தேடி போவாங்க. ஒவ்வொன்று நிலையை மறந்து
தாலி கட்டினது ஒரு பொண்ணு ஒரு பெண்ணுக்காக இருக்கும், வாழ்ந்து கொண்டிருக்கு வேற ஒரு பெண்ணோடு இருக்கும். சில பேர் புருஷனை மறந்துட்டு வேற ஒருத்தவங்க கூட கண்டினியூ பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் அப்படியே பித்து போல இருக்கும், எங்கே போச்சுன்னே தெரியாது, எப்போ வருதுன்னு தெரியாது, எப்போ போதும் தெரியாது. ஆனால் நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க, சபையில் பிள்ளைகளோடு வந்து இறங்குறீங்க, ஒலிவ மர கன்ற போல பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்ன இதெல்லாம் நம்ம நினைத்து பார்த்து இதெல்லாம் உபகாரங்கள். இந்த இடத்துல உபகாரத்தை மறக்கிற பொழுது என்ன நடக்கும்? உபகாரத்தை மறக்கிற பொழுது பல காரியங்கள் இருக்கிறது. மூல காரியங்கள் மட்டும் நான் உங்களிடத்தில் எடுத்து சொல்லுகிறேன். ராஜ்யத்தின் நீதியில் இது மிகப்பெரிய காரியம். ஒரு காரியத்தை பெறுகிற வரைக்கும் ஐயா ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா, அதன் பிறகு ஓயா அப்படின்ற மாதிரி 2 நாளாகமும் 32:25 வாசித்து பாருங்கள். இந்த இடத்துல அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானா, ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் கடும் கோபம் உண்டது. விசுவாசிகள் கவனத்திற்கு, இதே அருமையான எசேக்கியாவை குறித்து அருமையாக நான் எடுத்து போதித்த பிரசங்கங்கள் உண்டு, யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்கள். அவனை உண்மையிலே நல்ல மனுஷன்தான். ஆரம்ப காலம் எப்பொழுதுமே ஒரு ஜோறு இருக்கும், புதுசு அது வித்தியாசமாக இருக்கும். ஊழியம் புதுசாக வந்தாலும் சரி கஷ்டமாக இருக்கும். கல்யாணம் புதுசாக இருந்தாலும் ஃபஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேயே ஒரு குழந்தை கன்சீவ் ஆகிட்ட இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஏண்டா இந்த கல்யாணம் ஆச்சிட்ற மாதிரிலாம் இருக்கும். இதே சமயத்தில் ஆரம்ப காலத்தில் அது கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணி அப்படியே மேலே கொண்டு வந்துட்டோன்னா நல்லாவே போகும். ஆரம்ப காலம் இதெல்லாம் பிள்ளைங்களை எல்கேஜி ஸ்கூலில் எடுத்துமே சேர்க்குறப்போ புருஷனும் மொண்டாட்டியும் போய் நிற்பாங்க, ஆசையாக இருக்கும். இப்போ அப்படி தான் இருக்கு இல்லையா? அப்புறம் பார்த்தா ஏண்டா அந்த பிள்ளைய பெத்தோன்ற மாதிரி இருக்கும். இது ஒன்று, பிள்ளையால் வர தொல்லை. அப்படி இல்லைன்னா இந்த படுபாவை ஏன் கட்டணும்னு இருக்கும், இல்லை இந்த பிசாசை எது கட்டணும்னு இருக்கும். எல்லோரும் சொல்கிறத சொல்கிறேன் நான். பிசாசை கட்டலை, அது படுபாவியை கட்டலை, இது ஏண்டா பிறந்துன்னு வெறுக்கக்கூடிய அருவருக்கத்தக்கதான குழந்தை இல்லை. குழந்தைகள் பிள்ளைகள் கர்த்தரோட சுதந்திரம், இது என் சுதந்திரம். அது என்ன தான் சேட்டை பண்ணாலும் நான் சொல்லி கொடுத்தேன், அவன் கோபப்பட்டான். அவன் ரொம்ப வாய்க்கு வந்தப்பெல்லாம் திட்டே இருந்தான் அந்த பிள்ளைய. என் ஃப்ரெண்டு, விசுவாசி கம் ஃப்ரெண்டு, அப்படிலாம் சொல்லாதடா, அது என் சுதந்திரம்னு சொல்லு, உன்னையும் சேர்த்து வச்சு அடிப்பேன் அதை பற்றி சப்போர்ட் பண்ணினா அப்படின்னா. அது சுதந்திரம், அது சுதந்திரம்னா அது சுதந்திரமாக இருக்கும். அது தருதலைனா தருதலையாக இருக்கும். அது பேயினா அந்த பொண்டாட்டி பேயாக இருக்கும். அது படுபாவி, இவனை கட்டணும்னா அவன் படுபாவியாகவே இருப்பான். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் இது. ராஜ்யத்தின் நீதி இல்லை. செய்த உபகாரங்கள், கல்யாணம் ஆனது பெரிய விஷயம். கல்யாணத்தை அப்போ யோசிச்சு பாருங்க, கல்யாணம் ஆகலைன்னா என்னென்னலாம் சொல்கிறோம். ஆண்டவரே கூட படித்தவங்களுக்கு ஆகுது ஐயா, கூட வளர்ந்தவங்களுக்கெல்லாம் ஆகுது, எனக்கு ஆக மாட்டேன். ஒரு ஸ்திரீ அல்லது ஒரு மனுஷன் இல்லையா, எனக்கு நீர் உருவாக்கலையா? பெற்றோர் படையெடுப்பாங்க, சம்மந்தப்பட்ட கன்னிகைகள் வாலிபர்கள் படையெடுப்பாங்க, சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணுறது இருக்குது, ஊழியக்காரனை தேடி போய் ஜெபம் பண்ணுறது இருக்குது, தீர்க்கதரிசிகளை போய் தலையை கொடுக்கறது இருக்குது, அப்புறம் பேய் ஓட்டுறனை போய் பார்த்து காணிக்கை கொடுக்கறது இருக்கிறது, என்னென்னமோ ஸ்டைலில் போயிட்டு நான் சொன்னேன், இந்த மார்க்கெட் உள்ள போயிட்டு வந்தால் வேறு மாதிரி ஆகிடுவீங்கன்னு, அந்த மாதிரிலாம் இருக்குது. எப்படியா எல்லாருடைய ஜெபத்தால் இந்த காரியம் கற்றால் வந்ததுன்னு சொல்லி அச்சடித்து 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு, அந்த காலத்தில் நடந்த கல்யாணம் சொல்கிறேன், 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு குடும்பத்தை ஆரம்பித்தா, இது அந்த உடன்படிக்கை அன்றைக்கே மறந்துடுறான் மனுஷன். விவாக உடன்படிக்கையை அன்றைக்கே மறந்தாச்சு. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நோடு இருப்பேன், நீயும் சொல்லுமா, நீயும் சொல்லுப்பா. கையை பிடிச்சி கொடுத்து மோதிரம் மாற்றுறது, பைபிள் மாற்றுறது, சில மாவட்டங்கள்லாம் மாநிலங்கள்லாம் மொத்தம் கொடுத்துருவாங்க. தட்ஸ் கல்ச்சர். அது ஒரு கல்ச்சர், அது ஒரு கலாச்சாரம். சரி, இது மாதிரிலாம் இருந்தால் அன்றைக்கே அந்த ஸ்பாட்டில் அதை மறந்துடும். அந்த வெள்ளை சீலையை மாற்றிச்சுன்னா அந்த அம்மா அந்த கல்யாண கவுனை மாற்றி ரிசப்ஷனுக்கு வேறு உடுப்புனா, இவன் பாவம் நம்மளால் அது போட்ட கோட்டோடு தான் இருப்பான். அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கோட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கோட்டு போயாச்சு வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் உற்றார் ஒரு வாங்கி போயிடுவாங்க, அதை நான் போட்டு தரேன் அது போட்டு தரேன்னு. இவனும் கொஞ்சம் பருமலாகிடுவான், வித்தியாசமே வேறையும். ஆனால் இந்த அம்மா போய் புடவை மாற்றி வேறு புடவை கட்டினோன்னே மாறிடும் எல்லாம். இவனுக்கும் அதெல்லாம் மறந்துடும். மனவளனுக்கும் மனவாட்டிக்கும் மறவாது என்று வேதம் சொல்லுகிறது, மறந்துடுறான். கர்த்தர் செய்த உபகாரம் தானே. வேதம் சொல்லுது, மனைவியை கண்டு நல்ல நன்மையை கண்டடைகிறான். அந்த வார்த்தை ஒண்டி சொல்லாத, பத்தின்னு வருது பார்த்தாலே இப்படிதான் சொல்லுவான். நன்மையாகவே தெரியாது, அது இருக்கிற வரைக்கும் நன்மையாக தெரியாது.
இந்த இடத்துல இந்த மனுஷனுக்கு கர்த்தர் செஞ்ச உபகாரம் என்னன்னாக்கா 180,000 பேருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. ஒரே தூதனை அனுப்பி கர்த்தரை எல்லாத்தையும் அதம் பண்ணி போட்டு அவனுடைய ராஜ்யபாரத்தை ஸ்திரம் பண்ணி அவன் நகரத்துக்கு எல்லைகளை சாத்தான் கருத்தில் ஒப்பு கொடாமல், சத்ருவின் கருத்தில் ஒப்பு கொடாமல், அந்நியர் இடத்துல போய் எல்லைகள் போய் சேர்ந்து விடாமல் எல்லைகளை கர்த்தர் பார்க்கறதே உபகாரம். ஐயா எல்லையை கொடுக்கறது ஒரு உபகாரம், எல்லையிலே தொல்லைகள் இல்லாமல் வாழுகிறது ஒரு உபகாரம். அப்படியே தெரியாதனமாக நம்முடைய செவித்திறன் இல்லாமல் நாம் போய் சிக்கி கொள்கிற பகுதியில் கர்த்தர் கிருபையாக இறங்கி வந்து நம்மை மன்னித்து நம்ம நினைத்தருளி நம்முடைய எல்லைகளை காத்து கொடுத்து நமக்கு ஆதரவாக, நம்முடைய ஜனத்திற்கு ஆதரவாக இருக்கிறதெல்லாம் உபகாரம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மறந்து விட்டான். மறந்தால் என்ன நடக்கும்னு கேட்டால், இது திருமணம் கூட அப்படி தான். எந்த வித காரியமாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆன போதும்னு இருந்ததுங்கெல்லாம் திருமணம் ஆன உடனே ஆகாரம் மாறிடும். அடிமை பெண்ணாக இருந்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் நல்ல தேர்ச்சி பெற்றுச்சு அந்த அம்மா. அதுக்கேற்ற பணிவு, அதுக்கேற்ற குனிவு, அதுக்கேற்ற ஒரு அடக்கம், அதுக்கேற்ற ஒரு அமர்தல், அதுக்கேற்ற ஒரு சுபாவ கிளைகள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த அம்மா ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாற செஞ்சது. சாரால் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டார். ஆகாருக்கு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு இடத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு ஒரு பணிந்த குணம் இருந்துச்சு ஆகார்கிட்ட. சும்மா சொல்லக்கூடாது. அது இயற்கையிலே இருந்துச்சோ, இல்லை வேலை நிமித்தம் இருந்துச்சோ, இல்லை இயற்கையிலே இந்த அற்பமாக பார்க்கறது உள்ளுக்குள்ளே இருந்துச்சோ, எந்த விசுவாசியை பார்த்தாலும் இயேசு நாமத்தில் நம்ம தேவ சாயலை தான் பார்க்கணும், பலிபீடத்துலேருந்து சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் தனிப்பட்ட மனுஷனுக்குரிய காரியம். இது ஊழியக்காரனுக்கும் பொருந்தும். நல்ல குணம் முதல்லேருந்து இருந்துச்சா, அல்லது நல்ல குணம் ஒரு காரியத்துக்காக நீங்கள் அபியாசப்படுத்துகிறீங்களா, இல்லை ஆழமாகவே இது துர்க்குணம் இருக்குதா, அதெல்லாம் பார்க்கணும். நம்ம தான் சோதிக்கணும், யாரும் சோதிக்க மாட்டான். மற்றவங்க பார்க்கறதுக்குள்ளே நம்மளுக்கு பலன் கிடச்சிடும். இதெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆகாரை பார்த்து சொல்லுவாங்க, வனாந்தரத்தில் யார் இருக்காங்க, ஆகார்னு ஒரு அம்மா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்ல ஒரு பணிவிடைக்காரி, அருமையான ஒரு விசுவாசி சாராளுக்கு. அதை பார்த்து தான் மறுமணி ஆக்குற அளவுக்கு எத்தனையோ வேலைக்காரிக்கு மத்தியில் இவளை கொண்டு போனான். கடைசியில் அது மறுமணி ஆனதும் கருத்தரிச்சதும் பார்த்துச்சே ஒரு பார்வை, அது என்னமோ அப்படி ஆகிடும். அதே கருத்தரிச்சதுனால நம்ம வீட்டில் சில சமயத்தில், நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, குடும்பங்களில் பார்த்தீங்களா, பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு கொம்புகள் உயர்த்தப்படும். ஆனால் சொல்லப்போல் களி கூறுகிறது, ஆண்டவரே என் கொம்புகள் உயர்த்தப்பட்டது, களி கூறுகிறது, துன்மார்க்கன் இப்படி ஆவான் அப்படி ஆவான், நீதிமானம் கம்பீரிப்பாரெலாம் சொல்லிட்டு, அது போல் அண்ணாள் பாட்டத்தை போல் இவர்களுக்கு குழந்தை பிறந்தோன்னு என்ன ஆகிடுதுன்னா லைஃப் ஸ்டாண்டர்ட் ஆகிடும். இனி இன்னும் பண்ண முடியாது, என்ன நான் தாயாகிட்டேன், அப்புறம் வாரிசை கொடுத்துட்டேன், பிள்ளைங்க இருக்கிறனால எங்கே இருந்தாலும் அந்த மனசு எங்கேயும் போக மாட்டாங்க, தான் வருவான். இந்த மேட்டி மெசேஜ் வந்துடும். இவன் கருத்தரித்த உடனே கருத்தரிக்காதலை பார்த்து அற்பமாக எண்ணினா துரத்தி அடிக்கப்பட்டான். இழந்துருவோம். இந்த இடத்துல மறந்து போனதுனால ஆரம்பத்தை மறந்துட்டோம். ஆபத்து காலத்தை மறந்துடக்கூடாது. எப்பவுமே ஆபத்து காலம் என்பது என்னுடைய வாழ்க்கையிலே, எல்லா விசுவாசிகளுக்கும் வாழ்க்கையில் ஆபத்து காலம் ஒன்று வரும். எப்பொழுதுமே இந்த ஆபத்து காலம் வந்து கொண்டே இருக்கும்னு சொல்ல, ஒரு காலகட்டம் இருந்தது. நான் இப்படியாக சிறுமைப்படுத்தப்பட்டேன். சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், மேபி அ க்ரோயிங் ஸ்டேஜ். என்ன, நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் 50 வயசில், 50 வயசு வரைக்கும் ஆடாத ஆட்டெல்லாம் ஆடி 51 வயசில் நீங்கள் ஒரு லெவலுக்கு வரணும்னா முடியுமா ஒரே வருஷத்தில்? ஆனால் அந்த நேரத்துலையும் கர்த்தர் நமக்கென்று ஜனங்களை எழுப்புவார், சூழ்நிலைகள் எழுப்புவார், சந்தர்ப்பம். அதுதான் கர்த்தர். உலகம் வயசை பார்க்கும். ரிட்டையர் ஆகிட்டோன்னு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மரியாதையே போச்சுமா. இப்போ ரிட்டையர் ஆகிட்டா இல்லை, சர்வீஸுக்கு போய் மரியாதை போயிடும். ஏன்னா 2005 பென்ஷன்லாம் முடிச்சாச்சு. பென்ஷனும் கிடையாது, டென்ஷன் தான். அந்த காலத்தில் இருக்கிறவங்களையாவது வச்சு சோறு போடுவாங்க, பென்ஷனை வச்சுனாவது. இப்போ அதுவும் கிடையாது. நம்ம வாயும் சரி கிடையாது. இப்போ நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், ராஜ்யத்தை நீதி மறக்கவே கூடாது. ஆபத்து காலம் ஒன்று வரத்தான் செய்யும். எல்லா விசுவாசி வாழ்க்கையில் ஜெபிக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக ஆபத்து காலம் இருக்கிறது. எசேக்கியா விக்கிரக ஆராதனை அகற்றினா, எசேக்கியா மெட்ரோ வாட்டரை தேசத்துக்கு கொண்டு வந்தான், எசேக்கியா செய்த நன்மைகள் எல்லாத்தையும் நான் போதிச்சிருக்கேன். 1 நாளாகவும் 20 இருக்குது, 2 நாளாகவும் 20 இருக்குது. இதெல்லாம் நான் பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். வேத பாடத்திலேருந்து, குடும்ப ஆசீர்வாதத்துலேருந்து, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்லேருந்து, உலகம் நான் போன கண்ட்ரிலெல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் இந்திய நாளிலே இந்த மனிதன் பரிசுத்தவான் வாழ்க்கையில் மேட்டிமே உள்ளே வருவதுக்கு காரணம் மறந்து போனது தான். மேட்டிமை உள்ளே வருது. மேட்டிமைன்னாக்கா இவர் பாரு பேண்ட் சட்டை போட்டிருக்காருன்னு ஒரு காலத்தில், இது பெரிய வெள்ளைக்காரு கோட் சூட் போட்டு தான் பிரசங்கம் பண்ணுவாரா அப்படின்ட்டு என்ன இல்லை,
கோட் சூட் போட்டு பசங்க பண்ணுறவங்களும் இப்படி பரிகசிப்பாங்க. அது போடாத ஜனங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் போட ஆரம்பிச்சுன்னா அதுக்கு பெருசாக வரல. அவங்க பசங்க பேர பசங்களும் போடுறப்போ அது பெருசாக வரல. அது மாதிரி ஃப்ளைட்டில் போகிறப்ப பரிகசிப்பாங்க. அந்த காலத்தில் இவருடா பெரிய இது, ஃப்ளைட்டில் தான் வருவார், துரையாவர் அப்படின்னு. அப்புறம் அவங்க போய் அது பயன்பாட்டுக்குள்ளே இல்லாத வரைக்கும் எல்லாம் பரிகாசமாக இருக்கும். பயன்பாட்டுக்குள்ளே வரப்போ அது ஒரு ரொம்ப சகஜமாக போயிடும். அது ஒரு நாகரிகமாக காணப்படும். இதை மனுஷனுக்குள்ளே வருகிறது, மேட்டிமை வருவதுக்கான காரணம் என்னவென்று கேட்டால் மறந்து போகிறது. ஜெபிக்கிற குடும்பங்கள் ஆபத்து காலங்கள் உங்களுக்கு வந்தது உண்டா? இல்லையா? அப்படியெல்லாம் வந்தது இல்லை. யாராவது சொல்ல முடியுமா அந்த மாதிரி? ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஆபத்து காலத்தில் தான் ஏன் ரட்சிக்கப்படுறோம்? ஆபத்து காலத்தில் என்ன நடந்துச்சு உனக்கு? எஸ்ஐக்கியா மறந்து போயிட்டான். அவன் மறந்துட்டான். அவன் என்ன தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு மனமேட்டிமையாக போயிட்டான். எஸ்ஐக்கியாவின் மீது ஆனாலும் எஸ்ஐக்கியா எருசலேம் குடிகள் தங்களை தாழ்த்தினபடினால இருந்தாலும் விசுவாசி இல்லையா? தெரியும். கொஞ்சம் மனமேட்டியுமே வந்துடுச்சு, இல்லைன்னு சொல்ல. எல்லாம் விடுதலையோடு ஆராதிக்கிறோம் இல்லையா? இப்போது அப்போ விடுதலையோடு ஆராதிக்கிற பொழுதே 1008 ஃபோன் கால் வரும். முகத்தை வச்சு சொல்லிடலாம் யாரோ பண்ணுறான்னா யார் பண்ணுவான்னு தெரியும். முகம் மலர்ச்சியாக இருக்கும் சில பசங்களுக்கு. நான் இங்கே சொல்ல வெளிலெல்லாம் பார்த்துருக்கேன். நான் பலிபீட்டிலேருந்து பார்த்தாலே தெரியும், முகம் லைட் எரியும். திடீர்னு அந்த ஃபோன் சைலண்ட்லி எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சுருவாங்க. முகம் லைட் எரியும். யாரா கேர்ள் ஃப்ரெண்டா, யாரா பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தாலே சொல்லிடலாம். இதெல்லாம் தீர்த்து தரிசனம்லாம். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவம், ஹவுசிங் லோனு, கிரெடிட் கார்டு, கார் லோனு, பர்சனல் லோனு, கை மாற்ற வாங்கன்னு கொடுத்தது. இதை பார்க்குறப்ப அந்த காலை பார்த்தோன்னா முகம் வேர்க்கும், ஒரு படப்படப்பு இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் வேர்க்கும். அப்புறம் சீசன் ஆகிட்டேனாக்கா அதுக்கு எப்படி பதில் சொல்லி டொடக்குன்னு கட் பண்ணுவோம். இதெல்லாம் நிறைய பார்த்தாலே சொல்லிடலாம். இப்போ அப்படிலாம் இல்லை. ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கிறோம், விடுதலையோடு ஆராதிக்கிறோம். எந்த பிடிகளும் கிடையாது, உடலில் சோர்வு கிடையாது, உடலில் பலவீனம் கிடையாது, கடன் பிரச்சனை கிடையாது, பொருளாதாரத்தில் சிக்கல்கள் கிடையாது. எல்லாம் கடனும் போயாச்சு. நோ இஎம்ஐ. இப்போது நோ மருத்துவ செலவும் கிடையாது, வாடகை கிடையாது, கடன் கிடையாது, இஎம்ஐயும் கிடையாது. எல்லாமே ஓனர்ஷிப் வந்துடுச்சு. எல்லாமே உரிமையாளர் ஆகிட்டீங்க. உங்களுக்கு 4 குடுத்தனத்துலேருந்து வாடகை வேறு வருது. இப்போ மனமேட்டிமை வருவதற்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் அவனுடைய கொள்கையின்படி, அவனுடைய பார்வையின்படி ஒருத்தனை பார்த்தா ஒருத்தருக்கு மனமேட்டிமை கொண்டவனை போல் இருக்கும். அது ஹெட் ஸ்ட்ராங்கான பாஸ்டர், அருள் பாஸ்டர்னு சொல்கிற மாதிரி அது அவங்கவுங்க பார்வையை பொறுத்து இருக்குது. நான் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அது தான் சொல்கிறேனே, சொத்த மனசாட்சி சம்மந்தப்பட்டது. நீங்கள் தாழ்த்தினால் தேவ கோபம் உங்களை விட்டு மாறும். இருந்ததுன்னா தேவ கோபம் தாழ்த்தினா, ஜெபித்தா சொல்ல, தாழ்த்தினா ப்ராக்டிஸ், ராஜ்யத்து நீதி. இது வந்தால் தேவ கோபம் அப்படியே போயிடும், நம்ம மீது இறங்காது. தாழ்த்த தவறுகிற பொழுது, அந்த தேவ கோபம் வருகிற பொழுது எல்லாம் சிதைக்கப்படும். எஸ்ஐக்கியாவுக்கு என்னென்னலாம் இருந்துச்சு பாருங்கள். 27ஆம் வசனம். இதெல்லாம் நமக்கும் வரும். எஸ்ஐக்கியாவுக்கு மிகுந்தியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொண்ணும் ரத்தினங்களும் கந்தவர்களும் கேடங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷசாலைகளும் தனக்கு வந்து கொண்டது. திராட்சை ரசமும் தானியமும் திராட்சை ரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளும் சகல வகையுள்ள மிருக ஜீவனங்களும் கொட்டரங்களையும் மந்தைகளும் தொழுவங்களையும் உண்டாக்கினான். என்ன, அவனுக்கு பட்டணங்களையும் கட்டி வைத்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவனுக்கு மகா திரளான ஆசையை கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக 30வது வசனம் சொல்லுகிறது என்ன, எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது, தொட்டதெல்லாம் பொண்ணா மாறிடுச்சையா. இங்கே நகையை பார்த்தா மார்வாடி கடையில் இருக்குது, பேங்க்கில் இருக்குது, மளிகை கடையில் பார்த்தா மைனஸில் ஓடுது, கடன் சொல்லி வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கோம். நேராக கடையில் போய் கடன் வாங்காமல் கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இங்கெல்லாம் எண்ணெய்க்கு தட்டுப்பாடு, பெட்ரோல் கிடைக்கலன்றான், கேஸு கிடைக்கலன்றான். பாருங்கள், இப்போல்லாம் நன்று வருது சொல்கிறேன் நான். எல்லாம் இருந்துமே சில தட்டுப்பாடு இருக்குது. ஒரு நாள் பாராத்தில் ஃபோன் பண்ணி சொன்னால், ஐயோ பெட்ரோல் போய் வாங்கிக்கோங்க, போய் பிடிச்சிட்டு வந்துருங்க பக்கெட்லன்ற மாதிரி பாட்டிலெலாம் கொடுத்துலாம் எடுத்து அமிச்சாங்க விசுவாசிங்க. அங்கே போய் பார்த்தா கயிறு கட்டி வச்சுருக்கான். காலைல 5 மணிக்கு வா. நான் போடான்னு தூங்கிட்டேன். நான் 5 மணியெல்லாம் நான் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுறேன். நான் எங்கேருந்து 5 மணிக்கு எழுந்துச்சி போகிறேன். அப்புறம் போனால் காலி அனுப்பிச்சி போட்டுன்னு வந்துட்டேன். அப்புறம் டிவியில் ப்ரேயர் பண்ணோம், ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே என்ன ஆசீர்வாதம். அப்புறம் டிவியில் சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எண்ணெய் எல்லாருக்கும் இருக்குதுன்னு. இல்லை, இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. நித்தியகண்டம் பூர்ணாயுஷாக இருக்குது. அப்போன்னு டிவியில் சொன்னால் 25 நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் இருக்குன்னா, அப்போ 26ஆவது நாள் எங்கே போய் நிற்கிறது? பயமாக இருக்கா இல்லையா? ஆனால்
எசேக்கியாவின் ஆசீர்வாதம் தான். தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் இதுதான் ராஜ்யத்தின் நீதியை கடைபிடிக்கிறவங்களுக்கு. அவன் பண்ண ஜெபம் மட்டும் இல்லை, தேவன் வைத்த இரக்கம், அவ்வளோ தன்னை தாழ்த்தினான். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் வருகிற பொழுது ஒன்றும் வராது. நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் எடுத்து சொல்லுகிறேன் இந்த ஆராதனையில். ஒரு விஷயம் மட்டும் வராது உங்களுக்கு. உங்களுக்கு பல காரியங்களை கர்த்தர் பல கனிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தசவாகம் கொடுத்தாதானான்னு இல்லை, தசவாகம் கொடுக்கறதே ஒரு கிருபை. வர்றது போகிறது சரியாக இருக்குன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை இவ்வளோ கொடுக்கணும் பாஸ்டர் அவர்களுக்குனாக்கா முடிஞ்சு போச்சு. எல்லாம் மனசு தான் காரணம். இருக்கிறதுல கிள்ளி கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. கிள்ளி கொடுத்தவனே கர்த்தர் அப்படியே விட்டதில்லை, அப்புறம் அள்ளி கொடுக்குறவளுக்கு செஞ்சவரும் அதே தேவன் தான், இல்லைன்னு சொல்ல. அதனால் இந்த இடத்துல திராட்சரசம் இருக்குது, எண்ணெய் இருக்குது, பண்டக சாலையில் இருக்குது, கொட்டாரங்கள் இருக்குது, மண்டைகள் தொழுவங்கள் எல்லாம் உண்டு. மந்தைகள் தொழுவங்கள், அவனுக்கு ரத்தினங்கள், வினோதமான ஆபரணங்கள், பொக்கிஷ சாலைகள், ஏராளமான ஆஸ்தியை கர்த்தர் கொடுத்தான். எல்லாவற்றுக்கும் மேலே அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் செய்தார். மிகுதியான ஆஸ்தி உண்டாகிறது. மிகுதியான ஆஸ்தி. பொருளாதாரத்தை தூண்டுகிறதை போல பேச நினைக்க வேணாம். இந்த மாதிரி பருவத்தில் இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்குள்ளே வாழ்க்கை வந்ததே கிடையாது எனக்கு சொல்லலாங்க எல்லாரும். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு வேறு மாதிரி நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுத்தில் பிறந்தார்னு. அதனால் நம்ம அப்படி தான் பார்ப்போம். கிறிஸ்துமஸ் அப்போ சந்தோஷமாக இருப்போம், அப்புறம் நியூ இயர் அப்போ சந்தோஷமாக இருப்போம், அப்புறம் ஈஸ்டர் அப்போ சந்தோஷமாக இருப்போம். எதெல்லாம் வேதத்தில் சொல்லியோ அதில் எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருக்கும். உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்ல, பண்டிகைகளை குறித்து சொல்கிறேன் நான். எதுலெல்லாம் நம்ம வேதத்துக்கு விரோதமாக போகிறதுல பெருந்திரள் போகிறத பார்த்து நம்ம கிளம்பி போயிடும். அவங்களோட கர்த்தருக்காகவோ கர்த்தர் வார்த்தையால் இருக்கிறது இல்லை. மறக்கிறது, உபகாரத்தையே மறந்தாச்சு. தயவு செய்து நினைத்து பாருங்கள், அந்த காலகட்டத்தில் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாது இருக்கும் என்று சொன்னால், அந்நியர்கள் உள்ளே புகுந்திருப்பார்கள் என்று சொன்னால், அந்நியர்கள் உன் குடும்பத்துக்குள்ளே புகுந்து சூறையாடி உங்கள் பெண்களை எடுத்துக்கொண்டு சென்றிருப்பார்கள் என்று சொன்னால், இன்று பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கு ஒவ்வொருவனோடு இழுத்து கொண்டு ஓடி இருக்கும் என்று சொன்னால், வெவ்வேறு பெண்கள் அந்நிய நுகத்தினுடைய நேசாவை போல சில பெண்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய நிலை இன்று என்னவாய் இருக்கும்? இதெல்லாம் உபகாரமாக தெரியலையா? அதான் உபகாரத்தை மறந்தா மேட்டிமை உள்ளே வந்துடும். மேட்டிமை உள்ளே வந்துடுச்சுனாக்கா நமக்கு என்ன நடக்குன்னு கேட்டால், அரபு ராஜாக்களோட தொடர்பு வந்துடும். கான்டெக்ஸ்ட் நான் டெவலப் பண்ணுறேன், நான் இருக்கிறேன். அப்போ மந்த தேவை, தேவனுடைய ஊழியன் தேவை, தேவனுடைய ஆசீர்வாதம் தேவை, தேவனுடைய கூடாரம் தேவை, அதாவது தேவனுடைய ஆலயம் தேவை. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு இப்போ எல்லாம் உடல் நிலைலாம் நல்லா ஆயிடுச்சு, தேசம் செழிப்பாயிடுச்சு, ஆசீர்வாதம் பொழிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்பொழுது என்ன ஆச்சு? அந்நிய நுகத்தை தேடிக்கொண்டு நாமே போகிறோம். கான்டெக்ட்ஸ் வேணும். நான் கிளப்பில் மெம்பர் ஆகிறேன், நான் டப்பில் குளிக்கிறேன், நான் இதில் பண்ணுறேன் அதில் பண்ணுறேன்னு கட்சியில் வேறு மாதிரி போய் அது கட்சியில் அரபு ராஜாக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து தான் தெரியும் இல்லையா, எசேக்கியா வீட்டை சுற்றி காமிச்சார் பெருமைக்காக. மேட்டிமை உள்ளே வந்துடுச்சு. நான் கட்டின பாபிலோன்ற மாதிரி சொல்லலைனாலும் இந்த இடம் இதை பார்த்தீங்கன்னா இதை நான் ஆஃப்ரிக்காவில் வாங்கினேன், இந்த ஷோகேஸில் இருக்கிற ஒரு பீஸையும் காமிச்சு இதை நான் அமெரிக்காவில் வாங்கினேன், இந்த ஃபர்னிச்சர்லாம் நான் இந்தோனேஷியாவிலேருந்து வர வச்சேன், இந்த பில்டிங்கோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தால் என்ன ஆகும்? வாயின் வார்த்தை இருக்கிற பொழுதே புறஜாதி பார்த்துருவான். சரி எல்லாம் நீ பண்ணேன், உன்னை நான் பண்ணுறேன் இரு ஒன்று அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? எசேக்கியா இருக்கிற வரைக்கும் கம்முன்னு தான். எசேக்கியா போனோன்னே வாரி மனசை தூக்கி போட்டுன்னு போயிட்டான். இது ஒழுங்காக இருக்கிறப்ப ரட்சிக்கப்படல. தான் பணக்கார வீட்டு பசங்கன்னு சொல்லுவாங்க. முதல் தலைமுறை நல்லா கஷ்டப்பட்டு உழுது பழுதெல்லாம் பார்த்து நல்லா பாடுபட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு 2 லட்ச ரூபா வாடகை வர அளவுக்கு பண்ணி விட்டாக்கா அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை 100ல் 2 பசங்க தான் ஒழுங்காக வளரும். வாடகை வாங்கி சாப்பிட்றது தப்புன்னு இல்லை, ஆனால் அதுக்கு ஒரு விவரமாக வளர்க்கணும் பசங்களை. அந்த வீட்டுக்காரத்துக்கு அடிமையாகவும் இருக்கணும், அதிபதியாகவும் இருக்கணும். அடிமையாக இருக்கணும்னாக்கா அது மெயின்டெனன்ஸும் அந்த பசங்களே பண்ண கற்றுக் கொடுக்கணும். வெறும் வாடகை மட்டும் வாங்கி சாப்பிட விடக்கூடாது. அதோடு கூட அதுங்களுக்கு ஒரு வேலை என்னன்றது ஒன்று தான். கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் செய்யறதெல்லாம் வாய்க்கும். இங்கே செய்யறதுக்கே ஒன்றும் தெரிலன்னா என்ன வாய்க்கும்? திண்டு சட்டி மாதிரி சுற்றின்னு வர வேண்டியதுதான். சிலிண்ட்ரிக்கலாக வளருவாங்க. அப்புறம் பெருந்தண்டிக்காரனாக இருப்பாங்க, போஜன பிரியனாக இருப்பாங்க. ஒரு 20,000 சம்பளத்துக்கு லோல் போட்டுறதுங்க ஜனங்க. எனக்கு 2 லட்ச ரூபா மாதம் பிறந்தான் வந்துடுது. எப்படி இருப்பான் இவன்? ஆன்லைனில் சாப்பிடுவான், இவன் இஷ்டத்துக்கு வாழ்வான். சில பேர் பெட் அவுட்டே எழுச்சிக்க மாட்டான். பல் விளக்கானோ வளர்க்க மாட்டானோ, குளிப்பானோ குளிக்க மாட்டானோ தெரியாது. அந்த மாதிரி ஒரு லேகியான் கட்டு தான் அது. இந்த பணம் என்ன செய்யுது? ரொம்ப சோம்பலுக்குள்ளே மாற்றிடுது.
செய்த உபகாரங்களை மறந்து தான் இப்படிப்பட்ட சீர்கட்டு வழிகளை பிள்ளைகளை வளர்க்குறாங்க பெற்றோர்கள். உங்களை கர்த்தர் ஆசையை கொடுத்தார், அதை பராமரிக்கக்கூடிய துப்பு உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்குறீங்களா? மெயின்டைன் பண்ண போதும், ஒன்றும் புதுசாக ஒன்றும் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்கே மெயின்டைன் பண்ணுது? இது வேற ஒரு பொண்ணுகிட்ட மெயின்டைன் பண்ணுறது ரிலேஷன்ஷிப்பு, வேற ஒரு பையன்கிட்ட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுது. இச்சை ஏன் செய்த உபகாரத்தை பெருந்தலைமுறை முந்தைய தலைமுறை மறந்துட்டாங்க. அடுத்த தலைமுறைக்குள்ளே போகிறதுக்குள்ளே இச்சை உள்ளே வந்துடுது. ஏன்னா எங்கிட்ட மேட்டி வந்துச்சுன்னா என் பிள்ளைங்கிட்ட இச்சை வந்து. இது சத்தியம். இது தேவன் ராஜ்யத்தின் நீதி. இது மறத்தல். அவ்வளோதான். கடுங்கோபம் வந்துருச்சு. பிதாக்களோட நித்திரை என்பது பிறகு மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். மனாசே அவங்க இரும்பின் கயிறுகளால் கட்டி கொண்டு போயிடுறான், முள் வேலிகளால் கட்டி கொண்டு போயிடுறான். அப்புறம் அது இங்கே ரட்சிக்கப்படுறான். அதான் ஒழுங்காக இருக்கிறப்ப ரட்சிக்கப்படல. அதான் சொல்கிறேன், வீட்டு வாடகை வாங்கி சாப்பிட்ணும். இந்த பையனுக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியாது. அவனுக்கு இருக்கிற ஒரே கஷ்டம் சரியாக மதியானம் சாப்பிட்ட பிரியாணி ஜீர்ணம் ஆகல. இப்போ நைட்டுக்கு என்ன கிடைக்கும்? பாயா சாப்பிட்லாமா, ஆயா சாப்பிட்லாமான்னு இப்படி இருக்கும். சாப்பிடுங்க, நல்ல பிரியாணி சாப்பிடுங்க, பாயா சாப்பிடுங்க, ஆசீர்வதிக்கிறேன், உங்களை நான் வரவேற்கிறேன், எனக்கும் கொடுத்து சாப்பிட்றீங்க, நல்லது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் உன் கையின் பிரயாசம் என்ன? பிள்ளைகளுக்கு கையின் பிரயாசத்தை உருவாக்கணும். அவங்க செய்யதெல்லாம் வாய்க்கணும். எதுவுமே தெரியாது அதுக்கு. திண்டு சுற்றின்னு வருது. குழந்தைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா நமக்குன்னு ஒரு அரபி தேசத்தான் அவனை கொண்டு போய் சிறைச்சாலை வச்சோன்னே அங்கே தான் ரட்சிக்கப்படுறான். எவ்வளோ சின்ன வயசில் பசங்களுக்கு கிட்னி டயாலிசிஸ் நடக்குது. மேல் தீனி, பெருந்தீனி, இந்த ஸ்நாக்ஸ்லேயே வளரும். சிலதெல்லாம் பார்த்தாலே அடிச்சு நொறுக்கலாமான் இருக்கும். சிலது சோறும் தின்னும், ஸ்நாக்ஸும் தின்னும். சிலது ஸ்நாக்ஸே சோறு மாதிரி தின்னும். அப்பா அம்மாங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. அவங்க அப்பாவோ அம்மாவோ இந்த மாதிரி வளர்ந்துருக்க மாட்டாங்க. சத்தியமாக வளர்ந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா சத்தியமாக வளர்ந்துருக்க மாட்டாங்கன்னு ஏன் சொல்கிறேன்னாக்கா, அது வளர்ப்பே வித்தியாசமான தொட்டு தான் இன்றைக்கி மிதமிஞ்சின அளவுக்கு செழிப்பு இருக்குது. அதை மிஸ்யூஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி தலைமுறையுடைய பெரிய ஒரு ஊழியமாகவே இருக்குது. நான் சொல்லுது, சபை வளர்ச்சி அடைந்த பிறகு இருக்கக்கூடாத கோணங்களை நான் பிரசங்கிக்கிறேன். கர்த்தர் இப்படி ஆசீர்வதிப்பான்னு சொல்ல, ஆசீர்வாதத்தை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. அதுக்கு காரணம் அவர் செய்த உபகாரங்களே மறந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. திடீர்னு வரான் நான் அரபுக்காரன் உங்கள் வீட்டுக்கு, திடீர்னு வரான் நான் சீகே மன்னன் உங்கள் வீட்டுக்கு. எப்படி வரான்? திடீர்னு வரானா உங்களுக்கு இஸ்மவேல் என்ன உங்கள் வீட்டுக்கு? மெத்தனை போக்கியா மறந்துட்டீங்க நீங்கள். யோசேப்பு மன்னிக்கவும், ஈசாக்கு மறந்துட்டார் பலிபீடத்தில் படுத்து ஆசீர்வாதத்தை வாங்கினது. பலிபீடத்தில் நான் எப்படி நான் கிடத்தினேன், என் கீழ்ப்படித்தில் மெச்சிக்கணும்னு நானே யோசிக்கணும்னு சொல்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை நான் சுதந்திரிச்சேன். ஒவ்வொரு விசுவாசம் நினைக்கணும், ரட்சிப்பை எப்படி நம்ம பெற்றுக்கொண்டோம், இலவசமாக பெற்றுக்கொண்டோம். அதை காப்பாற்றிக்க எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அது. எனக்கு அதை எழுந்துடுறோமே. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எழுந்துறது எவ்வளோ பெரிய அபாத்திரமான காரியம் தெரியுமா? பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை எழுக்கிறது எவ்வளோ பெரிய தவறான காரியம் தெரியுமா? எப்படியெல்லாம் இருக்கிறது. என்ன உபகாரத்தை மறந்துட்டாங்க. நம்மால் உபகாரத்தை மறந்துட்டோம். யோசேப்பு கூட தான் பானபாத்திரக்காரன் அந்த உபகாரத்தை மறந்ததெல்லாம் பெருசாக சொல்லுவாங்க. பிரசங்கம்னு எடுத்திங்கன்னா அப்படிலாம் பிரசங்கிக்கலாம். அது இங்கே கறிக்கு உதவாத பதார்த்தம், காய்கறி. எது பதார்த்தத்துக்கு உதவாத காய்கறி அது. அது எதை தீர்த்து சொன்னால் அவன் மறந்துட்டான், அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஞாபகம் வந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வருவாங்க. அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அவன் மறந்துட்டானா இல்லை, தேவனுடைய வேலை 2 வருஷம் கழிச்சு தான் வந்துச்சு. அவன் மறக்க செஞ்சதும் தேவன் தான், ஞாபகம் கொடுக்குறதும் தேவன் தான். எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணி போகிறான், எல்லாம் ஞாபகம் வச்சு இருக்கணும்னு சொல்கிறதெல்லாம் ஏன் மடத்தணும். ஞாபகம் வச்சுக்கிறதோ மறக்கிறதோ அவங்கவுங்களுடைய உரிமை, அது அவங்க சுதந்திரம். அது நினச்சி பார்த்தானா சந்தோஷம், மறந்துட்டானா ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக சொன்னாலும் சந்தோஷம், நல்லபடியாக நிலத்தப்பி சொன்னாலும், அதாவது துர்க்குணத்தோடு பேசினாலும் சரி, அது சந்தோஷமாக தான் எடுத்துக்கொள்ளணும். பிரசங்கம்னு எடுத்துக்கினாக்கா மறத்தல்னு போட்டிங்களா கூகுள் எல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் கூகுள் எல்லாம் இங்கே வண்டி ஓடாது. இது பியோர் ரெவலேஷன் ஆஃப் காட், ராஜ்யத்தின் நீதி. இது உபகாரத்தை மறந்துட்டு ஐயா எசேக்கியா. சாதாரண மனுஷனா நீ? சின்ன ஆட்டிலேருந்து வெளில வந்தது. 25 வருஷம் அரசியல் வாழ்க்கை. திடீர் என்னாச்சுன்னு தெரில, இந்த மனசு இப்படி ஆகிட்டான். மறந்துடுறது. மறக்கக்கூடாதவைகளிலே உபகாரங்கள், தேவன் செய்த உபகாரங்களே மறந்துடுறது. ஆமாம். அடுத்தது
உபாகமம் 6:12 சொல்லி நான் முடிச்சுன்னா மீதி வந்து சாயந்தரம் பார்ப்போம். மீதி சாயந்தரம் பார்ப்போம். உபாகமம் 6:12 நீ அடிமைப்படுத்த வீடாக்கி எகிப்து தேசத்து இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, தேவன் செய்த உபகாரத்தை மறந்துட்டாரு எசேக்கியா ராஜா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர், யுத்தங்களை நடத்தினவர், ஜெபித்தவர், கொடுத்தவர், தீர்க்கதரிசி சாவாசம் வைத்திருந்தவர் எசேக்கியா. எல்லாம் நம்ம விசுவாசிக்கு ஒப்பனையாக தான் இருக்கும். ஏசையா வருவார் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி, நான் அவங்க வீட்டுக்கு வர மாதிரி. அவருக்கு என்ன ஒப்பிட்டு பேச நினைக்க வேணாம். நான் சொல்கிறது ஹவுஸ் விசிட்டிங். அவர் வந்தார், இவர் அக்செப்ட் பண்ணார். ரொம்ப பெட்டாக இருந்தாங்க 2 பேரும் கிறிஸ்துக்குள்ளோ, கர்த்தருக்குள்ளோ. அப்போ கிறிஸ்து இல்லை, கர்த்தருக்குள்ளோ. அதான் சொல்கிறேன்னே, வீட்டு வரைக்கும் ஒரு ஊழியக்காரனை சேர்க்குறான்றப்பவே அது விஷயம் வேறு. அந்த ஊழியக்காரனுக்கு பாத்திரமாக இருந்திருக்கிறான்னு அர்த்தம். அந்த ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அவனுக்கு மனப்பக்குவம் இருந்திருக்கிறது. அதெல்லாம் நம்ம மெச்சிக்கொள்ள வேண்டிய விஷயந்தான். இது வந்து பார்த்திங்கன்னா கர்த்தரையே மறந்துட்டான் நம்ம ஆள். கர்த்தரையே மறந்தாச்சு. எப்படி சாத்தியம் இருக்கும்? ஜீசஸ் சேவ்ஸ் இருக்கும், இயேசு வீட்டின் தலைவர்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். சிலுவை கூட வெளில கட்டி மாட்டி தொங்க விட்டுக்கோங்க, நான் வேணான்னு சொல்ல. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாக்கி எகிப்து தேசம் உன்னை புறப்படின பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கை. நினச்சி பார்க்கணும். நம்ம பழசெல்லாம் நினச்சி பார்க்கணும். பழைய பாவங்கள் சொல்ல நான் இதை ஊற்றி குடித்தேன், நான் அதை ஊற்றி குடித்தேன், இத்தனை பாக்கெட் சிகரெட் பிடிச்சேன், நான் இவ கூட இருந்தேன், அவ கூட இருந்தேன், இந்த இதெல்லாம் பண்ணேன், அந்த அசுத்தத்தெல்லாம் நினைக்க சொல்ல. நம்ம எப்படி இருந்தோம்? இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே என்னால் நிற்க முடியுமா? அதாவது சனிக்கிழமை குடித்த குடியினுடைய கேரு அப்படியே படுக்க வச்சிரும். சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமையில் நிற்கவே முடியாது ஐயா, எழும்பவே முடியாது. வீட்டுக்கு வரதுக்கு 3 மணி ஆகும் சொல்லுவாங்க நிறைய பேர் என்கிட்ட. நான் பார்த்தும் இருக்கேன். போலீஸ்காரன் 2 மூட்டை மூட்டிக்கிட்டு, அவங்ககிட்ட சட்டை போட்டு, அவங்ககிட்ட சர்ச்சையை வச்சுக்கிட்டு, கொஞ்சம் காசு அவங்ககிட்ட கொடுத்துட்டு, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவு, ஹெல்மெட்டு கிடையாது, ஓவர் ஸ்பீடு, என்னென்னமோ பண்ணி அவன் வந்து சேர்றதுக்குள்ளே போதும். அப்புறம் மதியானம் 11 மணிக்கு தான் எழுச்சிக்கும். என்னது ஃபஸ்ட்டு சர்வீஸும் கிடையாது, செகண்ட் சர்வீஸும் கிடையாது. சாயங்காலம் போகலான்னு நினைப்பான், போக மாட்டான். இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சபை வச்சுருப்பான். மேனிக்கணும், பூமிக்கணும், அது போயிட்டு சர்ச்சுக்கு போனீங்கன்னா போனேன்னு சொல்கிற மாதிரி ஒரு சபை. இவன் ஆலயமாக வாழணும்னு சொல்கிற சபை இல்லை அது. அவன் வந்தாவா வரலாம் போன்ற சபை. அது ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்து ஒழியான செட்டிலேருந்து தூக்கி எடுத்த தேவனை எகிப்தில் எப்படி இருந்தேன்? வேலை உண்டு, சோறு உண்டு, சோறு உண்டு, வேலை உண்டு, வேலை உண்டு, சோறு உண்டு. அந்த எகிப்து பார்வோனை கடுமையாக வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டான். ஜெபிக்க நேரம் இருந்துச்சு. அதாவது கண்களை மூடி, கண்களை ஏறெடுத்து, முழங்கால் படிக்கிட்டு, தலையை முக்காடிட்டு, கரங்களை உயர்த்தி, அப்படிலாம் இல்லை. ஓட்டத்தில் ஜெபிக்கிறேன் இல்லையா? ட்ரெயின் கிடைக்கணும் ஆண்டவரே, ட்ரெயின் போகக்கூடாது, டிராஃபிக் இருக்கக்கூடாது, எல்லாம் நமக்கு சாதகமான ஜபங்கள் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஜபந்தான். எப்போ சங்கு பிடிச்சாலும் மத்தியானம் சோறு, அப்போ கிடச்சிடுச்சு, காடை கிடச்சிடுச்சு, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் கிடச்சி. அவனை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அடிப்படை தேவைகளுக்காக ஒரு இடத்துல போய் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்றால் அவ்வளோதான். நம்முடைய எதிர்காலமே ஒன்றும் இல்லை. அவன் தீர்மானிக்கிறது நம்ம எதிர்காலம். நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். ஆராதிக்க முடியல, சில சபையில் ஆராதிக்க முடியாது, சில சபையில் பிரச்சனைகள் வந்துடும். பாடுற பாட்டில் பிரச்சனை வந்துடும். இந்த பாட்டு பாடாத, அவன் இந்த ஊழியக்காரனை பற்றி அது மாதிரிலாம் இருக்கும். இந்த சபை பாட்டு அது, சிபிஎம் பாட்டு இது, டிபிஎம் பாட்டு இது, சிஎஸ்ஐ பாட்டு இது, கேத்தலிக் பாட்டு இது, பெந்தகோஸ்தே பாட்டு எது, எல்லாம் சேர்ந்து தானே பெந்தகோஸ்தே பாட்டு. எவனும் சொந்தமாக எழுதி பாட போகிறதுக்கு ஒருத்தர் 2 பேர் இருப்பான். இது அவன் பாட்டு, இது இவன் பாட்டு, இவன் பாட்டு பாடினா அவ்வளோதான், மேடையிலே முறைக்கான். எதுக்கு இது? அடிமைத்தனத்தில் இருந்த வீடாகி எகிப்து தேசத்தில் இப்படியா இருந்த பாவத்திலிருந்து கழுவி சுத்திகரித்து கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து வச்சா இவர்கள் என்ன செய்கிறாங்க? இங்கே வந்து நாட்டாம பண்ணுறது. குடிகாரனாக, வேசிக்கல்லனாக, விக்கிராராதனைக்காரனாக, பொய்யனாக, திருடனாக, கல்வனாக, கபட செய்கிறவர்களாக இருந்த ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கிறார், கொண்டு வந்து மோசேயின் தலைமைத்துவத்தில் இணைக்கிறார். அப்புறம் மோசேக்கு விரோதமாக எழுப்புவாங்களா இவங்க? கர்த்தரை மறந்து போகிறதுக்கு சமந்தான் அது. ஊழியத்தையோ ஊழியக்காரனையோ பிரகடனப்படுத்தி சொல்ல, முக்கியப்படுத்தி சொல்ல. கர்த்தரை மறந்து போனார்கள்லாம் என்ன அர்த்தம்? நீ என்ன அவங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுகிறாரா, என்கிட்ட கர்த்தர் பேசலையா? எங்களுக்கு ஏசுநாதர் யாரும் தெரியும்.
ரொம்ப போகிறீர், மிஞ்சி போகிறீர், மோசே ஆரோன் மிஞ்சி போகிறீர்கள். அது என்ன உங்கள் தம்பி தான் வந்து ஆசிரியராக இருக்கணுமா என்ன? ஆராதனை அவர் தான் செய்யணுமா என்ன? என் பிள்ளை பாடுவான் ஐயா, என் பிள்ளை வாசிப்பான், என் பிள்ளை மியூசிக் நல்லா பாடுவான், இங்கேயும் பாடுவான், போய் சினிமாலையும் பாடுவான், போயிட்டு தெருமுனையிலையும் பாடுவான், எல்லா கச்சேரியும் பண்ணுவான். லைட் மியூசிக் பண்ணுவான், டே மியூசிக் பண்ணுவான், நைட் மியூசிக் பண்ணுவான், ஆஃப்டர்நூன் மியூசிக் பண்ணுவான். ஏன் பலிபீடத்தில் அவன் ஒண்டி பாடணும்? நாங்கள் பாடுறோம், குடும்பம் நாங்கள் ஏறுறோம். நான் என்ன சொல்கிறது? பாடுறோன்னு கேட்டால் தான் தெரியும் வண்டி எப்படி ஓடுதுன்னு. வண்டி எப்படி ஓடுதுன்னா, இந்த தலைமைத்துவத்தின் கீழே இவங்க இத்தனை வருஷம் கண்டினியூ பண்ணுறது கர்த்தர் வைத்த கிருபை. எகிப்து வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கை. இதெல்லாம் வரும். ஏன் அவர்கள் மட்டும், ஆரோன் மட்டும் எப்படி ஆராதிக்க முடியும்? ஆரோனுடைய கோல் துளிர்க்கும்படி தேவன் செய்தார். அதாவது ஒப்பிட்டு கண்களை கர்த்தரை நோக்கி பார்க்காது. இங்கே பிரச்சனை கிடையாது. பலிபீடத்தில் நான் செய்தி கொடுக்குறப்ப தான் நிற்கிறேன், நிறைய இடத்துல நடக்கிறது சொல்கிறேன். ஏன் அவர்கள் காணிக்க என்ன வேண்டும்? நாங்கள் எண்ணுகிறோம். ஏன் அவர்கள் காணிக்க எடுக்க வேண்டும்? ஏன் அவர்கள் பாட வேண்டும்? ஏன் அவர்கள் வாசிக்க வேண்டும்? இனத்தான் என்று வைக்கிறீர்களா? மொழி பேசுகிறார்கள் என்று வைக்கிறீர்களா? மொழி ஒரு இடம் வகிக்கும், இனம் ஒரு வகிக்கும், கலர் ஒரு இடம் வகிக்கும். ஏன்டா இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தோன்ற மாதிரி இருக்கும். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துங்க, உங்கள் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க கடவுள்னு சொன்னால் எகிப்து தேசத்தில் இப்படி தான் இருந்தியா? ஸ்தோத்திரம் கூட சரியாக வராது வாயில். அது எல்லாம் கொண்டு வந்து நாவை கர்த்தர் திறந்தது அவருடைய கிருபையினால். அவரை புகழ்ந்து பாடுபடி நாவில் அந்த வார்த்தைகளை கொடுத்தது கர்த்தருடைய கிருபை. நீங்கள் ஆராதிக்கிறது கர்த்தருடைய கிருபை, அந்நிய பாஷை பேசுறது கர்த்தருடைய கிருபை, அபிஷேகம் பெற்றது கர்த்தருடைய கிருபை, ஆலயத்தில் அங்கத்தினா இருக்கிறது சொல்லுகிற சத்தியத்துக்கு உட்பட்டு நீங்கள் திருவந்து எடுக்கிறது கர்த்தருடைய கிருபை. இப்படிலாம் இருந்துச்சா வாழ்க்கை? இப்படிலாம் இருந்த எப்படி இருந்த வாழ்க்கை இப்படி கொண்டு வந்தீரே ஐயா? என் கூட பழகணும் சொல்லாங்க. எப்படி நீ இப்படி இருந்தன்னு எனக்கு தெரியும், எப்படி நீ இப்படி இருக்கிறன்றும் எங்களுக்கு தெரியும். எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிற பொழுதே அவங்க சொல்கிற வார்த்தைலாம், இப்படி நீ வருவ நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல விதமாக சொல்கிறேன், நான் சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். இதெல்லாம் எப்படி வந்தது? திருவந்த நேரத்துலையாவது யோசித்து பார்க்கணும். அதுதான் வர்றதே கிடையாது திருவிருந்துக்கு. இந்த மாதிரி சொன்னால் ஏன் வருவான்? இந்த மாதிரி தான் கொடுக்கணும் திருவிருந்து, இந்த மாதிரி தான் எடுக்கணும் திருவிருந்து. ஆண்டவரே என்னை பாவத்தை மீட்டீரு. இந்த பாவமெல்லாம் ஒரு காலத்தில் என்னை விட்டு போகாமலே இருந்துச்சு, அடிமைத்தனம் என்னை விட்டு போகாமலே இருந்துச்சு. அடிமைத்தனத்தில் இருந்த வீடு மறுபடியும் அடிமைத்தனத்தை வீட்டுக்கு போவோம் சிலது. அதுதான் பிரச்சனை. தேவனை மறந்தா என்ன ஆகும்னா மறுபடியும் பழைய சவகாசத்துக்குள்ளே போயிடும். மறைக்க வேண்டியது என்ன? இது மறக்கக்கூடாதுன்னு சொன்னால் மறக்கணும். எதை மறக்கணும்? தகப்பன் வீட்டை என்ன அது மறக்க முடியாது. அது எப்படிங்க மறக்க முடியும்? அதெல்லாம் எப்படிப்பட்ட உறவு? அதெல்லாம் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னாக்கா அவ்வளோதான், இயேசுவை மறந்துடணும். 2 எஜமானுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. எழுதி வைத்து கொள்ளுங்க, உங்களால் முடியாது. குமார்த்தியே கேள், 45 சங்கீதம் 10. குமார்த்தியே கேள், நீ உன் செவி சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகியால் அவரை பணிந்து கொள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, எஸ்தர் 6 மாதம் 12 மாதம் சுத்திகரிப்புக்குள்ளே போனான். எஸ்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால ராஜாத்தியா திடீர்னு வரல. நம்ம ஒரு சுத்திகரிப்பு இருந்தது. என்ன 6 மாதம் சுத்திகரித்தா எஸ்தர். திடீர்னு வந்து ராஜாத்தியா ஆக முடியாது. உங்களை கர்த்தர் நெருக்குகிறார், உடைக்கிறார். ஒரு காலத்தில் உயர்த்தப்படும்படியான சூழ்நிலை கர்த்தர் கொண்டு வர போகிறார். உன்னை உயர்த்துவதற்கு தான் கர்த்தர் உடைக்கிறார். மருத்துவ படத்தின் வழியை கடந்து செல்கிறீங்க. ஏன் விசுவாசிகள் திருவிந்து எடுக்கிறாங்க, காணிக்கை சுற்றுறாங்க, தசமம் செலுத்துறாங்க, பிசாசு கேட்பான். ஏன் உங்களுக்கு இந்த மருத்துவ படலம்? உங்களுக்கு தெரியணும், மற்றவருடைய நோய்கள் பாவம் செய்ததுனால வந்தது நீங்கள் சொல்லக்கூடாது. மற்ற நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. உங்கள் சரீரத்திலே ஏதோ ஒரு கோளாறு இருந்தால், உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால், உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தால், உங்களுடைய வழிகள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தால், மற்றவர்களை நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. மற்றவர்களை நீங்கள் உதாசீனமாக நினைக்கக்கூடாது. அவர்கள் ஏதோ படுபாவிகள், கொலைபாதகர்கள் நினைக்கக்கூடாது.
அந்த வலி வேதனைகள் வருவதுக்கு 2வது காரணம் என்னென்னா அவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தெரியும். இதெல்லாம் சேர்ந்ததுனால்தான் சில மேடு பள்ளங்கள் வழியே கடந்து சொல். ஏன் பொருளாதார நெருக்கத்து வழியே கர்த்தர் கடந்து சொல்? அவன் மூளை கிடையாது, அவனுக்கு எப்படி திட்டம் பண்ணணும்னு தெரியாது, நோ பிளானிங், இடியட் ஃபெலோ அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் கர்த்தர் நெருக்கத்தை கொடுக்குறான். நெருக்கப்படுகிற காலத்தில் கர்த்தர் தஞ்சமாக இருக்கிறார். நேரத்தில் இன்னொரு மனிதனை எழுப்பி உதவி செய்கிறார். இதே உதவியை நீங்கள் மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டும், செய்ய வேண்டும். நானும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நானும் ருசித்திருக்கிறேன், வறுமை ருசித்திருக்கிறேன், பசியை ருசித்திருக்கிறேன், நிர்வாணத்தை ருசித்திருக்கிறேன், தாகத்தை ருசித்திருக்கிறேன். இல்லைன்னா மேட்டிமே உள்ளே வந்துடும்ன்றதுக்காக தான் விசுவாசி இப்படிலாம் கர்த்தர் சீசன் பண்ணுறார். ஜெபிக்கிற பிறகு, உபவாசிக்கிற பிறகு, காணிக்கை செலுத்துகிற பிறகு இதனால் நடப்பானேன் என்று கேட்பீர்கள் என்றால் இதெல்லாம் நம்ம பக்குவப்படுத்துறதுதான் கர்த்தர் கொடுக்கிறார். சிலது மறுபடியும் போயிடும், எகிப்து வீட்டுக்கு போயிடும். எப்படி எகிப்தின் வீட்டுக்கு போகிறதுனாக்கா, எகிப்துக்குன்னு தனி வீடு இல்லை, பழைய சவகாசங்கள் வந்துடும். பழைய சவகாசங்கள்லாம் தெரியும் இல்லையா, சிந்தையிலே வந்துடும், சிந்தையிலே வந்துடும். அதனால தான் வேதம் சொல்லுது. எப்படி சிந்தையில் வரும்னா, இது வந்து பழைய நட்புகள் வந்துடும், பழைய உறவுகள் வந்துடும். எந்த ஜனங்கள்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்தோமோ இப்போ அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப தேவ தூதர்களை போல் தெரிவாங்க. நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு தூணாக இருக்கிறீங்க, நல்ல நேரத்தில் வந்து ஐடியா கொடுத்தீங்கன்னு நல்லா பின்மாற்றத்துக்குள்ளே போகிறதுக்கு அடுத்த கட்டம் இது. நீதிமொழிகள் 31:5 அழகாக சொல்லுது. நீதிமொழிகள் 31:5, மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார். இது அப்படியே போயிட்டு சரக்கடிக்கிற வரைக்கும் போயிடாது. அதான் இப்போ கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, கிறிஸ்துவர்கள் வந்து ஒயின் குடிக்கலாமான்னு. ஃபெனாயில் குடிக்கலாம், டெட்டால் குடிக்கலாம், ஆசிட் குடிக்கலாம். நான் பதில் கொடுத்தேன், அப்படி ஒயின் குடிக்கலாம், ஸ்வைன் மறுபடியும் ஆரம்பிக்கிற ஒயின் குடிக்கலாம், இது குடிக்கலாம், அது குடிக்கலாம். பச்சை தண்ணி குடியா, சுடு தண்ணி குடி? கேட்குற கேள்வி பாருங்கள். மறுபடியும் அந்த பாவம் கிக்கு வரும். ஒரு புட்டி குடித்தா ஒன்றும் வராது, 10 புட்டி குடித்தா உங்களுக்கு வந்து இதுவும். அப்புறம் ஒயினில் ஆரம்பித்து அப்புறம் பீர், கொஞ்சம் தான் ஆல்கஹால், அப்புறம் பீர் குடித்தா அவன் நிதானத்திலேருந்து மறுபடியும் லாகிரி வஸ்துக்கு போய்டும். கேள்விகள் எல்லாம், ஒயின் குடிக்கிறான், இதை குடிக்கிறான், குடிக்கலாமா? அந்த பேச்சே இருக்கக்கூடாது. மதுபானம் ராஜாவுக்கு தகுதியற்றது. திராட்சை ரசம் அமளியை உண்டு பண்ணும், வேணாம். அதுதான் சொல்கிறேன், வளர்ந்த உடனே உங்களுக்கு அது வேறு மாதிரி போயிடும். அதுக்கேற்ற சவகாசம் வந்துடும். குடிக்கிற பாஸ்டர்களே வருவாங்க. அது குடிக்கிற கோயில்களும் இருக்குது வெளிநாடுகளில். அதில் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 30 ml குடிக்கலாம், தப்பு இல்லைன்னுமா. இது அந்த மாதிரி ஊரா இது? 30 ml மட்டுமா? நான் சொல்கிறது ஒரு 30 ml எப்போ ஒரு அவருக்கான்னு கேட்பான் இங்கே இருக்கிறவன். இல்லை 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியான்னு. இவன் மொடா குடிக்காரனுங்க. குடியா வேணாம் ஐயா, போஜன பிரியனும் குடியிடம் தரிசனம் அடைவார்கள். இப்போ தான் எல்லாத்தையும் கழுவி சுத்திகரித்து கொண்டு, அதுதான் சொல்கிறேன். பழைய வீடாக்கி எகிப்து தேசத்துக்கு போயிடும். அப்படியே குடிகாரனோடு குடிகாரனா ஒன்று, நீங்கள் அந்த தேசத்துக்கு போனால் ஒரு குடிகாரன் கிடச்சிடும் அவங்களுக்கு. அப்படி இல்லையா நீங்களே பக்கா குடிகாரனாக மாறிடுவீங்க. ஆம்பளைங்க பொம்பளைங்களை தான் அழகாக ஒரு குடிகாரனை பார்த்து கல்யாணம் வச்சுருவாங்க. மறுபடியும் போனா போதான் வேணாம் விட்டுவா, பெலிஸ்த கூட மாறிடும். அவன் தகப்பன் வீட்டை விட்டு வந்த அனுபவமே கிடையாது. பெலிஸ்தஸ்ரீ தகப்பன் வீட்டை விட்டு வந்த அனுபவமே கிடையாது. சிம்சோனும் வாய் சும்மா இருக்கிறதும் கிடையாது. கல்யாணம் பண்ணோமா இங்கேருந்து அதை பேக் பண்ணி கொண்டு வரணும் நம்ம ஏரியாவுக்கு, நம்ம பார்டருக்கு கொண்டு வந்துடணும் குடும்பம் நடத்துறதுக்கு. இல்லை நம்ம அங்கே போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் வாயை எல்லாம் மூடிக்கின்னு கொஞ்சம் அடக்குடக்கமாக குடும்பம் நடத்தணும். என்ன எல்லாமே பின்னாடி ஒரு வணிக மையமாக இருந்துச்சுன்னா யாருமே காப்பாற்ற முடியாது. எல்லாமே பிஸ்னஸ் ஆகிடும். அப்புறம் இதெல்லாம் பெரிய பிரச்சனைகளை போய் கொண்டு வந்து முடிஞ்சிடும். ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டுரும். மதுபானம், ஏன் மதுபானம் எப்படி திடீர்னு வந்துச்சு? இத்தனை வருஷம் இல்லாமல் மதுபானம் எப்படி வந்துச்சு? எகிப்து தேசம் வீட்டுக்கு போனேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், பழைய ஃப்ரெண்டை பார்த்தேன், பழைய காதலியை பார்த்தேன். கடத்தரில் அவன் புருஷனுக்கு ஆட்டில் பிரச்சனையான், கொஞ்ச நாள் செத்துருவானா, அல்லேலூயான்வான். நம்மால் ஏதோ சிச்சுவேஷனில் கல்யாணம் ஆகலை, காதல் பண்ணேன், காதல் முடிஞ்சு தோற்று தான் நீ கல்யாணம் ஜெயித்து வந்ததுருக்கு. இப்போ ஜெயிச்சிருக்கிற கல்யாணத்தை பழையபடி பழைய காதலனோ காதலியோ கடத்தரில் பார்க்குறோமோ, இல்லை ஃபேஸ்புக்கில் பார்க்குறோமோ, சமூக ஊடகங்களில் பார்க்குறோமோ.
என் மேலே பைத்தியமாக இருந்தான் அந்த பெண், என் மேலே பைத்தியமாக இருந்தான் அந்த மேன். இப்போ அவன் துணைக்கு ஒரு வெனை, ஆணோ பெண்ணோ, உடனே இங்கே லைட் எரியும், அவனுக்கு பட்டர்ஃப்ளை ஓட ஆரம்பிக்கும். சரி, அவன் புருஷனோ பொண்டாட்டியோ பிரச்சனை, உன் துணையை என்ன பண்ணுவேன்? வேணாம், டிவோர்ஸ் பண்ணு. இதை மாதிரி பண்ணுறதும் இருக்குது. இதெல்லாம் எகிப்து வீடு. எங்கேருந்து கொண்டு வந்து இன்றைக்கி வாழ்க்கையில் குடும்பம் நடத்தி இவ்வளோ நீங்கள் பிரகஸ்பதியாக பிரகாசிக்க நட்சத்திரமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால், அது துணை, ஒரு பெரிய துணை, வாழ்க்கை துணை சொல்கிறேன். துணை வேறு ஒரு மிகப்பெரிய பங்கை மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும், நல்ல விவரம் தெரிஞ்சவன் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவோம். நல்ல விவரம் தெரிஞ்சவங்க கணிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல, நல்ல குடும்பம், நல்ல தம்பதிகள், இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். 2 பேர் செஞ்சு சேர்ந்து 10 பேரை ஓட்டியிருக்கிறாங்க, 5 பேர் சேர்ந்து 100 பேரை ஓட்டியிருக்கிறாங்க. சத்துருக்கள் சொல்கிறேன். இது கடைசியில் நான் போகிறேன் என்னுடைய தகப்பன் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு போனால், எகிப்து தேசம், எகிப்தினுடைய வீடு, எகிப்து வீடாகிய பாவ வீடு, நான் போகிறேன், என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன், நான் இங்கே போகிறேன், நான் அங்கே போகிறேன், என்ன நான் இங்கே போகிறேன், நான் அங்கே போகிறேன்லாம் போனான், அவ்வளோதான். இதோட மறந்துட வேண்டியது தான். போகிறப்ப சாதாரணமாக போவான், வாட்டர் பாட்டிலோடு போவான், வர்றப்போ வைன் பாட்டிலோடு வருவான். ஃபஸ்ட்டு வைனில் ஆரம்பிக்கும், அப்புறம் தான் ஸ்வைனாக மாறுறது. ஸ்வைனா தெரியல, பண்ணி இப்படி தான் ஆரம்பிக்கும். இதில் போதை கிடையாது. அதே தான் ஏதேன் தோட்டத்துலேருந்து பேசின அதே சர்பந்தான் ஏவாளாகிய சபையார்கிட்ட நீ பேச்சு கொண்டிருக்கோம். தேவன் சொன்னது உண்டோ, இதை சாப்பிடு, முகம் எப்படி மாறும், அப்படி மாறும், இந்த கருவலையெல்லாம் போவோம், இதை குடித்தா உங்களுக்கு அப்படி இதுவாகும் அதுவாகும். எதுவும் ஆனால் தேவ சாயில் படைக்கப்பட்டிருக்கேன், அதே போதும் எனக்கு. ஏன் நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதாதா உங்களுக்கு? ஆரோக்கியமாக இருக்கிறது போதாதா? அழுகு வேண்டி கிடக்குதா உங்களுக்கு? அவருடைய அழுகு உங்களுக்கு போதும். ஆரோக்கியமாக இருக்கிற அந்த சரியத்தை விடாது பிசாஸ் ஆவாசங்களை கொண்டு வருகிறது, தேவையில்லாத தொடர்புகளை கொண்டு வருகிறது. எல்லா குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த வீதிகளில் மட்டும் சொல்ல, உலகம் முழுவதும் சொல்கிறேன், எந்த திருமணமான தம்பதிகளுக்குள்ளே கொஞ்சம் கரகரப்பு இருக்கும். வாழ்கிறாங்க இல்லையா, அதனால் எதுவுமே ஒழுங்காக இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் அது பாட்டுக்கு குழந்தை பிறக்கும், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும், ரெண்டும் ஒரு வீட்டில் இருக்கும், பேசிக்காமல் இருக்கும், பேசின்னு இருக்கும், சண்டை போட்டும் இருக்கும், சோர்த்துன்ட்டும் இருக்கும், சோர்த்துனாமே இருக்கும். ஒவ்வொன்று அது காசில் வந்து லாட்ஜி மாதிரி வாழ்ந்தனும் இருக்கும். வெளில தெரியாது, சிலது தெரியும். எல்லாத்துக்கும் போய் நீங்கள் பரிகாரியாக்கோ ரட்சகராகலாம் இருக்க முடியாது, உங்கள் வாழ்க்கையை எழுந்துருவீங்க. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எல்லாம் டேமேஜ் பீப்புள்கிட்டலாம் நீங்கள் வந்து சாவகாசம் வச்சுக்கினீங்களாக்கா நீங்கள் டேமேஜ் ஆகிடுவீங்க. ஆமாம், இதை பார்க்க சபை இருக்குது, இதை பார்க்க போதகர் இருக்கிறார், இதை பார்க்க இந்த குடும்ப பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்து வைக்க தேவனுடைய ஆலயம் இருக்குது. வந்தால் சொல்கிறேன், அவன் வரலைன்னா அவன் கோர்ட்டுக்கு போட்டோம், அவன் போலீஸ் ஸ்டேஷன் போட்டோம், எங்கன்னா போட்டோம், நீ போகாத அவங்க வீட்டுக்கு. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா என்ன அனுபவம் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் போய் டீல் பண்ணுறதுக்கு? அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசம் இது. நீ போகிற தேசம் வந்து அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசம். மறுபடியும் அங்கே போக போகிறீங்களா? திரும்பி வருகிற பொழுது நீ பார்த்துப்பான பிரியனோடு வருவேன், பிரியனோடு வருவேன், இல்லை பிரியமாக வருவேன். ஆமாம், போகவே கூடாதுன்னா போகக்கூடாது தான். போனால் திரும்பி வர முடியாது, வந்தாலும் திரும்பி இந்த மாதிரி வர முடியாது. எவ்வளோ நாள் ஆச்சு ஒரு மனுஷன் மறுபடியும் போய் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்தவனுடைய நிலைமையெல்லாம் மிக பரிதாபமாக இருக்கும், மிக பரிதாபமாக இருக்கும். அது வெளியில் சொல்வதற்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனுடைய வாழ்க்கை சரிதையை மாற்றி போட்டுரும். ஏன்னா திருப்பிக் கொள்ளுங்கள், எபிரேயர் 6வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்தாய் பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையை இனி வரும் உலகத்தின் பலகனை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலையில் இருந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மன நிறுவத்துக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். கூடாத காரியம் எல்லாம் எதில் வருது? தேவன் செஞ்ச நன்மையை மறந்ததுனால வருது. தேவன் செஞ்ச நன்மையை மறந்ததுனால வர்றத இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ பிரச்சனைகள். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. சாயங்காலம் பார்க்குறோம், தேவனே மறந்தாச்சு, தேவன் செஞ்ச உபகாரத்தை மறந்தாச்சு, மேட்டியுமே உள்ள வந்தாச்சு. தேவனே மறந்தோன்னே மதுபானம், அதாவது நேரம் அங்கே போயிடும். நான் ரிலேஷன் வீட்டுக்கு போகிறேன், எங்கே? எங்கள் சொந்தக்காரன் வீட்டுக்கு. இது இவ்வளோ நாள் ஆபத்து காலத்துலலாம் உங்களுக்கு எங்கே இருந்தது? ஆண்டவருடைய ஆலயம் அல்லேலூயா போட்ட இடம் தான் உங்களுக்கு நல்லா இருந்தது.
அப்புறம் அல்லேலூயான்னு சொல்கிறத கேட்டாலே அருவருப்பாக இருக்கிறவங்களுடைய வீடு தான் இப்போ வந்து என்ன ஆகிடுது, இனிப்பாக இருக்கு. அல்லேலூயா என்ன அது, வாட் இஸ் திஸ் பிரைஸ் தி லார்ட், ஐ ஹேட் திஸ் அப்படி சொல்கிற ஃபேமிலி இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்கிறத கேட்டாலே அடிச்சு நொறுக்கணும் போல இருக்குது. என்னது அது, சோத்திரம் குட் மார்னிங் சொல்லு, குட் ஈவினிங் சொல்லு, குட் ஆஃப்டர்நூன் சொல்லு, குட் நைட் சொல்லு, அது என்ன பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி சொல்கிறவங்களே இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஆட்கள் தான். நாங்களாம் தான் என் ஆண்டவர் தொழுது கொள்கிறோம், நாங்களாம் காட்ஸ் சில்ட்ரன் இல்லையான்னு கேட்டால். சரி, நம்ம வந்து அப்போ டீமன் நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சு, நம்ம டீமன் கண்ட்ரோலில் இருந்தோம். அப்போ யார் விடுதலை தந்தது? எங்கே இந்த விடுதலை வந்துச்சு? நான் சபையோ ஊழியத்தோ சொல்ல, பரிசுத்தாவின் இடத்துல இருந்து விடுதலை வந்துச்சு. அந்த பரிசுத்தாவி தொழுது கொள்கிற இடத்த இப்போ வானான்ற ஏன் அப்போ இனிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மேலே இருக்கிற கரெல்லாம் மாற்றணும். நம்முடைய எவ்வளோ பெரிய சந்தர்ப்பவாதியாக விசுவாசிகள் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? விடுதலைக்கு ஒரு சபை, சுகத்துக்கு ஒரு சபை, கல்யாணத்துக்கு ஒரு சபை, எல்லாம் முடிச்சிட்டாலும் தாய் சபை, அதுக்கு கல்லறைக்குன்னு ஒரு சபை, கல்யாணத்துக்குன்னு ஒரு சபை. ஏன் இது? நீ மறுபடியும் போயிட்ட, நீ எங்கே போயிட்ட? போயாச்சு, வண்டி மறுபடியும் போகிறது. அடிமைப்பட்டது எகிப்து தேசத்தை நோக்கி போகுது வாழ்க்கை. எங்கள் சபையில் கல்யாணம் வச்சுட்டோம். அப்போ இவ்வளோ நாள் வந்த சபை, இவ்வளோ நாள் எடுத்த திருமுழுக்கு இவ்வளோ நாள் அதான் தாசமாக கொடுத்துட்டோம் இல்லையா? அவங்க சொல்ல மாட்டாங்க, அதுதான் அதோட அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் வர போதகரும் நான் சுக்கா இருந்து சரி போய் வான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஏன் இதெல்லாம் எகிப்து தேசத்திலே போகிறது? பழைய சவகாசங்கள், பழைய தொடர்புகள், பழைய உறவுகள், பழைய நட்புகள், இதெல்லாம் வந்து பழைய சபை முதல் கொண்டு சொல்கிறேன். பழைய சபை விசுவாசிகள் கூட இந்த சத்தியத்துக்குள்ளே வந்த பிறகு, ராஜ்யத்தையும் ஒரு நீதியெல்லாம் நீங்கள் முகர்ந்து சுகந்த நற்கந்தமாய் முகர்ந்த பிறகு, உங்களுக்குள்ளே உண்மையிலே இந்த சரக்கு போய் சேர்ந்து இருந்தால், இந்த சத்தியம் போய் சேர்ந்து இருந்தால், நீங்கள் பழைய சகவாசத்தை பார்த்தா என்னன்னு இருக்கும். ஹலோ ஹாய் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. அவனுக்கு பிடிக்கலைனாலும் நம்ம அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட்னு சொன்னாலே போதும். அவன் ஓடியாக போய்டும். நான் நிறைய பேர்ட்டு அப்படி சொல்லியிருக்கேன். அல்லேலூயா, என் பசங்களே ஒன்று அல்லேலூயான்னு தான் கூப்பிடுவேன் நான் வீட்டில். எனக்கு அதெல்லாம் கூச்ச நாச்சமே கிடையாது. அதில் என்ன இருக்குது? தேவனுக்கு மைக்கவே தானே அந்த வார்த்தையோட அர்த்தம். பரலோகத்தில் அல்லேலூயான்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கும். கர்த்தர் சொன்னால் அது அஃபிஷியல் நேமாகவே வச்சுருப்பேன் நான் அல்லேலூயான்னு. யாருக்கு என்ன பண்ணான்னா என் பேரே அல்லேலூயான்னு வச்சு நான் கூட சந்தோஷம் தான். பேரை மாற்ற கர்த்தரை விடலே, அதனால தான் சொல்கிறேன். அல்லேலூயான்னு கூப்பிட்டா எல்லார் வாயிலையும் வரும் பாருங்க அல்லேலூயா. என் பேர் அல்லேலூயா இருந்தா என்னை அருள்னு கூப்பிடாம அல்லேலூயான்னு கூப்பிட்டா எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அப்படி தான் நான் நினைப்பேன். என்னை கூப்பிட்ட பொழுதெல்லாம் தேவன் பரலோகம் மகிழும். இயேசுவை பிடிக்காதும் கூட அல்லேலூயா கூப்பிட்றா அப்படின்னு ஒரு அல்லேலூயா சொல்ல வச்சுட்டேன் பார். என்னை என்னமோ கர்த்தர் அதை அனுமதிக்கலை பேரை மாற்ற. சொல்கிறேன், எப்படி சின்ன சின்ன விஷயத்தில் கூட கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த புத்தியெல்லாம் வந்து இங்கே கர்த்தரை கைவிட்டுட்டா முடியாது, மறந்துட்டா முடியாது. அவரை மறந்துடுறாங்க. எகிப்து ஜனங்கள் மறந்துடுறாங்க, எகிப்தில் இருந்ததை மறந்துட்டாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த வீடை நினைத்து கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்காரு. பார்வோன் எப்படி நோன்னா ஒன்று எப்படி புழிஞ்செடுத்தான். இங்கே பார்த்தா கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம். நமக்கு தோட்டங்கள் உண்டு, பழ மரங்கள் உண்டு, தானியங்கள் உண்டு, கீரை செடிகள் உண்டு, இல்லாததே கிடையாது. நல்ல தண்ணி உண்டு, நல்ல குடிநீர் உண்டு, நல்ல சுவாசிக்கிற காற்று உண்டு, பாலும் தேனும் கொடுக்குற தேசத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். இப்போ எப்படி இருக்கணும்? புற ஜாதிகளை தள்ளி வைக்கணுமா இல்லையா? இப்போ தான் வீட்டுக்கு கூப்பிட்டு காட்டுறது, வீட்டை கட்டுறீங்க, அலங்கரிக்கிறீங்க, நல்ல பெரிய மகாலை கட்டுறீங்க, சந்தோஷம் அல்லேலூயா. எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இதை பாரு, இங்கே வாங்கணும், இதை இப்படி கட்டினா, அது அப்படி கட்டினா, அந்த மேட்டிமை தேவையா? எது அது? தட்ஸ் அ ப்ரைட். Calling others is not pride, but the purpose of your invitation. கூப்பிட்றது எதுக்கு? ஏன் பலத்தை காட்டல் நான் கூப்பிட்றேன்? நான் யாராக்கும்? அதான் பார்த்தாலே தெரியுதுல 3 மாடி கட்டணும். அவன் தாகமாக இருக்கும், உள்ளே வந்து பார்க்கணும் என்ன இருக்குது ஏதா இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி நானே திறந்து காட்டுறேன், வா 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 வான்னு. ஏன் நான் காட்டணும்? ஐயா நான் யார் அவனுக்கு தெரியணும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தேவன் செய்த நன்மை நீ மறந்து போனாய். பழைய கித்து வீடு வந்துடுச்சு. ஆமாம், எஸ்ஐக்கியாவுக்கு ஹவுஸ் விசிட்டிங் வந்த ஏசையாவை கூப்பிட்ட மாதிரி அந்த காலம்லாம் மாறிடுச்சு. இப்போ வந்து அரபு ராஜாக்கள் வந்தோடனே மறுநாள் ஏசையா வராரு. ஏசையா வந்தோடனே கேட்குறா, நேற்று யாராவது வந்தாங்களா வீட்டுக்கு? ஆமாம் வந்தாங்க. அப்படியா? எல்லாம் ஒரு காலத்தில் வந்து வாரிட்டு போவாங்க, போயிட்டு வா.
அது ஐயோ ஆண்டவரே எப்பயாவது பரவாயில்ல, என் மனசு என் காலத்தில் நடக்காமல் இருந்தால் போதும். இது எவ்வளோ பெரிய ஒரு அதான் அந்த மனவேட்டியுமே வந்துருச்சுன்னா, தேவனை மறந்துட்டோன்னா, செய்த உபகாரத்தை மறந்துட்டோன்னா நம்மளாக இருக்க மாட்டோம். அதாவது அதனுடைய பொருள் என்னென்னா, வேதம் சொல்கிற மாதிரி ஒரு தகப்பன் இருக்கணும், பிள்ளைங்களுக்கு பட்சமாக இருக்கணும் இல்லையா? பிதா குமாரனுக்கு சாதகமாக நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்தார். என் காலத்தில் வரக்கூடாது, என் பிள்ளை காலத்தில் வரணும்னு இருக்கும். இப்போ நல்ல ஆவியில் இருக்கிற பொழுது என்ன நடக்கும்? சரியான அபிஷேகத்தில் இருக்கிறப்ப என்ன சொல்லுவீங்க? ஐயா என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை எந்த அடிமைத்தட்டிலும் போகக்கூடாது, எந்த சவகாசத்துலையும் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது, நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வரணும், சீக்கிரம் ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பண்ணணும், ஊழியம் பண்ணணும், அப்படி இருக்கும். இப்போ என்னாச்சு? இந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்பா பரவாயில்ல, நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் வேணாம், எங்கள் பிள்ளை எக்கடனா போட்டோம், அவன் எப்படின்னா சாப்பிட்டோம், இப்படி ஆயிடுச்சு. வாயின் வார்த்தை. யார்? நம்ம எஸ்ஐக்கியா? விசுவாசி பேசுகிற பேச்சா இது? அப்படி தான் பேசுவேன், அப்படி தான் பேச முடியும். இருபத்தினா வாய் பேசும், இருதயம் மறந்துடுச்சு. கொஞ்சம் நான் சொல்லியிருக்கிறேன், பேலன்ஸ் சாயந்தரம் பேசுவோம், கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். மறக்கக்கூடாதுங்களே முதல் பகுதியை இப்போ காண தியானிக்க கிருபை செய்தீர். இனி மீதியானதை ஆண்டவரே தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக, இறங்குவீராக. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து வழிநடத்தும் தேவனாய் கர்த்தரை துதிப்பீர்கள். இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் 1000 ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதத்தை பெறப்போகிறீர்கள். ஆஃப்லைன் ஆன்லைனில் இருக்க விசுவாசிகளை ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். இன்னும் ஈவினிங் சர்வீஸ் 6:30 மணிக்கு வந்து கலந்து கொள்ள கிருபைத்தார். இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்யமும் நம் நேரோடு கூட சதாகாலம் சொல்ல பிரசவம் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார்.